ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நான் எவ்வளவுதான் உன்னிடம் பேச வந்தாலும், முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தாலும் அதை நீ காதில் வாங்குவது கிடையாது. எல்லா நேரத்திலும் அலட்சியம் மட்டும்தான் இருக்கிறது. வாராகி என்ன சொல்வார்? வாராகி சொல்வதை செய்வாளா? எதற்கு கேட்க வேண்டும்? இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் உன்னுடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவோ விஷயங்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்திருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் உனக்கு ஞாபகங்கள் இல்லை. நான் இப்பொழுது உனக்கு சொல்லி காட்டவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நான் என்ன சொல்ல வருகிறேனோ அதை காது கொடுத்து கேட்டால் அதற்கு பிறகு என்னென்ன நடக்குமோ அதன்படி நீ நடந்தாலே போதும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நல்லது நடக்கும். ஆனால் அது எதையுமே நீ புரிந்து கொள்ளாமல் உன் இஷ்டத்திற்கு தவறாக எல்லாவற்றையும் செய்துவிட்டு பிறகு வாராகிதான் எல்லாவற்றுக்கும் காரணம், வாராகியை வணங்கியதினால்தான் இவ்வளவு, வாராகியை மட்டும் நான் வணங்காமல் இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, அது மட்டுமல்ல, வாராகியை வணங்குகிறேன், ஆனால் வாராகி எனக்கு எந்த அறிகுறையும் காட்டவில்லை என்கின்றான். நான் என்ன உனக்கு நேராக வந்து நிற்க முடியுமா? உனக்கு அசரீரியாகத்தான் சில விஷயங்களை சொல்ல முடியும். நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அது என்ன ஏது என்பதை சற்று கவனமாக கேளுங்கள். உங்களுடைய இஷ்டத்திற்கு ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்தீர்கள், ஆனால் எதையும் என்னால் மாற்ற முடியாது. நான் ஒரு திட்டம் போட்டு வைத்திருந்தால் நீங்கள் ஒன்று செய்கிறீர்கள். அசிரியாக சொல்லலாம் என்று வந்தால் நீங்கள் அதை கேட்காமல் நான் சொல்வதை அலட்சியம் செய்துவிட்டு போகிறீர்கள். பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் என்னுடைய பெயரை தான் அங்கு கொண்டு வருகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு புரியவே இல்லை. இருக்கட்டும், நடந்தது அனைத்தையும் விட இனி நடக்கப் போவதை பற்றி பேசலாம். யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை சொல்? இங்கு பிறந்து விட்டாய், ஆனால் இந்த பூமியில் எல்லாவற்றையும் சமாளித்துதான் மேலே வர வேண்டும். எதையும் அவ்வளவு சுலபமாக பெற முடியாது. சுலபமாக பெறுவது வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைக்கவும் நிலைக்காது. எந்த அளவு நீ பொறுமையோடு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்களும் உனக்கு தடையாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களையும் தாண்டி நீ ஜெயிக்கிறாயோ, அந்த விஷயத்தை மட்டும்தான் உன்னால் வாழ்க்கையில் முழுமையாக செய்ய முடியும். அதில் வெற்றியும் அடைய முடியும். பல தோல்விகளே வந்தாலும் சரிதான், நீயாக இரு. உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக செய். எந்த ஒரு நிலையிலும் சரியான விஷயத்தை செய்யும் பொழுது பயப்பட வேண்டாம். அதுவே தவறு என்று தெரிந்து செய்யும் பொழுது நிச்சயமாக பயமானது வரத்தானே செய்யும் தங்கமே. நீ எப்பொழுதும் யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்கொள். ஆனாலும் அது உன் வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்று பார்த்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் செய். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். இப்பொழுது நான் உன்னை முக்கியமாக சந்திக்க வந்ததற்கு காரணம், உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு சில விஷயங்களை நீ செய்கிறாய். அது முற்றிலும் தவறானது. உனக்கு எது வருமோ அதை செய். உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ செய். நீ பல முறை பல விஷயங்களை இழந்திருக்கிறாய். காரணம், அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு இழந்திருக்கிறாய். உனக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த மாதிரி தான் இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் எதையும் கண்டும் நீ பயப்படக்கூடாது. சிரித்து சந்தோஷமாக இரு. காலம் முழுவதும் என்னிடமிருந்து உனக்கு எல்லா நல்ல வழிகளும் கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் நீக்குவேன். நல்லதொரு வாழ்க்கையின் பயணத்தை நானே துவங்கி வைப்பேன். அழாதே. எல்லா நிலையிலும் நீ அழுது கொண்டே இருக்கக்கூடாது. அமோகமான ஒரு நிலையானது வரும் நேரத்தில் நீ அழுது கொண்டே இருந்தாய், ஆனால் என்ன செய்ய முடியும் சொல்? நல்லது நடக்கும் நேரத்தில் சந்தோஷப்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்கிறது என்ற பொழுது அதை எப்படி சரி செய்யலாம் என்பதை பற்றி யோசியுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவும் மாறாது. மாற்றுவதும் நீங்களே, எல்லா விஷயத்தையும் செய்வதும் நீங்களே. உங்களால் எல்லாவற்றையும் சமாளித்து வென்று வர முடியும். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் இந்த வாராகியானவள் உன் கூடவே இருந்து எல்லா வழிகளையும் காட்டுவேன்.
உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களையும் நீக்கி சந்தோஷத்தை தருவேன். ஜெய் வாராகி.